குரோக்கோக்கு அடுத்தபடியா ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ் என்ன ஆனாலும் உடஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆள் தான் அது கண்டிப்பா மோமோய் தான். இந்த டீம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப எல்லாரும் ஒன்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அதை அதிகமா ரசிச்சது மோமோய் தான். அதுக்கப்புறம் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போன டைம்ல கூட மறுபடியும் நம்ம பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவும் நினைச்சிருப்பான். பட் குரோக்கோ அதை நினைச்சு அழுதுருக்கலாம் மாட்டா, ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அதுக்கும் மேல மோமோய் தான் அதை நினைச்சு அழுகவே செய்வா. ஒரு காலத்துல இவங்களை எப்படி பார்த்தது, இப்ப நான் எப்படி தனித்தனியா எல்லாரையும் பாக்குறேன், யாருமே சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, இதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அழுத ஒரு ஆளு. அண்ட் கடைசியா குரோக்கோட பர்த்டே அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து விளையாடும் போது அதை மோமோய் பாப்பா தெரியுமா, அந்த ஒரு மொமெண்ட் அதை சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. அவ்வளவு அழகான பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே டீம் நினைச்சுதான் அழுதுருப்பா, அண்ட் இப்பயும் அதே டீம் நினைச்சுதான் அழுதுருப்பா. ஆனா அப்ப அழுதுக்கான அர்த்தம் வேற, இப்ப அழுதுக்கான அர்த்தம் வேற. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, குரோக்கோ மோமோயை தாண்டி அந்த டீம் பிரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல ஆடியன்ஸான நம்மளுமே ஒரு ஆளு. சோ அந்த ஒரு மொமெண்ட்ல ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிரியும் போது நம்மளும் மோமோய் மாதிரி அழுகிற நிலைமையில தான் இருப்போம். அண்ட் அதை மறுபடியும் சந்தோஷமா பாக்குறப்ப ஒரு ஆனந்த கண்ணீர் உங்களுக்கே வந்திருக்கும். அப்படி வந்திருந்தா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.